மதுரை மீனாட்சி அம்மனை பாக்குறதுக்காக காலையிலே வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே நடந்தே வந்து மேற்கு கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயே நின்று மேல வரைக்கும் கோபுரத்தோட அழகை பார்த்துட்டே இருந்தேன். நல்லா இருக்குல்ல? என்னமோ முதல் தடவை வந்து பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இது வரைக்கும் ஒரு 100 தடவை அது வந்திருப்பேன். இன்னொரு 1000 தடவை கூட வருவேன். மதுரைக்காரங்களுக்கு இது நல்லாவே தெரியும். எத்தனை தடவை வந்தாலும் முதல் தடவை வந்து பாக்குற மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்போம். இந்த வீடியோ பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எத்தனை வாட்டி நீங்க வந்திருக்கீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க. எல்லா சைடுமே ஸ்லிப்பர்ஸ், பேக்ஸ், மொபைல் போன்ஸ் எல்லாம் வைக்கிறது ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போன் எல்லாம் உள்ள எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ அது வந்து அலௌட் கிடையாது. ஒரு மொபைல் போனுக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. வச்சுட்டு திருப்பி வரும்போது வாங்கிக்கலாம். வாங்க அப்படியே உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வருவோம். உள்ள வரும்போதே பார்த்திருப்பீங்க எந்த கடையுமே திறக்கல. நான் ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டேன். இன்னைக்கு காலைல 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஒரு 1.5 மணி நேரத்துல தரிசனத்தை முடிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ஒரு ஜிகர்தண்டா கடையில ரோஸ் மில்க் குடிச்சேன். எனக்கு பர்சனலா ஜிகர்தண்டாவோட ரோஸ் மில்க் தாங்க பிடிக்கும். ரோஸ் மில்க் லவர்ஸ்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்ல அருமையான நாள் அருமையா ஆரம்பமாச்சு. அதோட மதுரையில நீங்க எந்த ஏரியா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.